ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். அது கூடயே 3 வெங்காயமும் 3 தக்காளி, அது கூட ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் கருவாடை சம்பல் மாதிரி வைக்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதோட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சி வருது. அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் சேர்த்துக்கிடுவோம். அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அது கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் கூட சேர்க்கல டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். கூடயே தக்காளியும் சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். கூடயே மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அது கூடயே லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூட நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கீழே அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்குருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோறு தான் ரெடி ஆகிக்கிறதுக்கு. தண்ணிலாம் நல்லா இஞ்சி எண்ணெயெலாம் வெளியாக கிளம்பிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. அது கூட வெங்காயமும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சாச்சு. அது நல்லா காஞ்சதோட எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லா காஞ்சி வருது. அது கூடயே கடுகும் உளுந்து பருப்பு எடுத்துக்கிறேன். அது கூட வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது கூடயே கேரட்டை சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது கூட நைஸ் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். அது கூட சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். அது கூட சோறு நம்மளுக்கு தண்ணிலாம் நல்லா இஞ்சி வருது. அதையும் சிம்மில் வச்சுருவோம். இடையில நல்லா கிளறி விட்டுக்குருவோம். நல்லா வெந்துருச்சு. அது கூட லாஸ்ட்டாக ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குருவோம். முட்டையும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. அது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சோறும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய லன்ச்சு சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.